ஐ ரியலி டோன்ட் நோ. நான் மாதவி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கும் ஆட்சேபணம் இல்லாம இருந்து மாதவியும் மனப்பூர்வமா சம்மதிச்சாதான். ஒரே பொண்ணு பெரிய இடத்துல கொடுத்தா சுகப்படுவான்னு ஒரு நல்ல குடும்பத்துல என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். கல்யாணம் முடிஞ்ச 3வது நாளே கோர்ட்டு வழக்குல இருந்த என் ஆஸ்தி எல்லாம் என் பங்காளிங்க பக்கம் சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. அது தெரிஞ்சது சம்பந்தி விட்டாருங்க மாறிட்டாங்க. இந்த கல்யாணமே நடக்கலன்னு சொல்லி என் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவங்க ஊருக்கு போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சினேன். என் பொண்ணு வாழ்க்கையை துளிரிடும் போதே கெள்ளிடாதீங்கன்னு கதறினேன். ஆனா அவங்க ஆஸ்தி மேலேயே குறியா இருந்தாங்க. என்னைக்காவது அவங்க மனசு மாறாதா, அப்படி ஒரு நல்ல நேரம் வராதாங்கிற ஆசையோட மாதவி இங்கேயே இருந்துட்டா.
நமஸ்காரம் சார். How do you do? என்ன உங்களுக்கு தெரியுமா? நேர்ல உங்க மேரேஜ் பார்க்க முடியலன்னாலும் உங்க மேரேஜ் ஆல்பம் பார்த்திருக்கேன். கல்யாணம் அது. உட்காரு. ஒரு கனவு. யாருக்குமே மனசு நிம்மதி இல்லாம செய்து பாதிச்ச ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. செய்யறது தப்புன்னு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் சம்மதிச்சேன். எங்க அப்பாவோட திருப்திக்காக. அவரும் போயிட்டாரு. இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சாலும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறதுக்கு வெக்கப்படல. அதுக்காக தான் வந்தேன். மாதவி, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு உன்னை மனைவி அடையிற அதிர்ஷ்டம் உள்ளவனை தேடி உன் மேரேஜை முடிக்க தான் நான் வந்தேன். எனக்கு அந்த சிரமமே இல்லாம செய்துட்டேன். பாலு எவ்வளவு நல்லவர், எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். ஐ நோ. ஆமாம் பாலு, எனக்கு டாக்டர் அங்கிள் உன்னை பத்தின விவரம் எல்லாம் சொல்லிட்டார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. யூ மேக் an ideal couple. Please. Thank you. Please have it. இதுவரை என் வாழ்க்கையில நான் செட்டிலே ஆகல. இன்னொருத்தியோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டா என்னால நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அதனால பிசினஸ்லயாவும் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துட்டு பெர்மனண்டா கனடாவுக்கே போயிட போறேன். மனசு புரிஞ்ச பாலுவும் நீயும் என்னை வாழ்த்தி அனுப்புனா ஐ திங்க் ஐ வில் பி லக்கி அட்லீஸ்ட் தேர். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை எல்லாம் இருக்குல்ல? நான் நாஸ்திகவாதி இல்லையே. என் மேல கூட நம்பிக்கை இருக்குல்ல? இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டேனா? பாத்து என் மேல நம்பிக்கை இருக்குங்கிறீங்க. என் வார்த்தைக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. வேணும்னு பார்த்ததுக்கு அப்புறம், அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், நான் அவரை மனுஷனா இல்ல தெய்வமாவே மதிக்கிறேன். தெய்வ பக்தி இருக்கிற உங்ககிட்ட அந்த தெய்வத்தை தான் நீங்க பூஜை பண்ணணும்னு நான் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ஆயுளோட ஆரோக்கியத்தோட பல்லாண்டு வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. பிரசாதம் எடுத்துங்க. தம்பத்தியோஹோ இஷ்டகாமியார்த்த சித்திரஸ்து. ப்ளீஸ் இனிமே யோசிக்காதீங்க. அவன் உத்தம யோகிய, மாதவியும் சுகப்படுவா. ஐ சின்சியர்லி விஷ் ஹர் வெல். லெட் இட் ஹேப்பன் சார். மிஸ்டர் பாலு, ஆல் தி பெஸ்ட். நீங்க தனியா போக போறது இல்ல. பாலு, நீ எடுக்கிறியா? ஆமாண்ணா, இந்த வாட்டி எல்லாம் சரியா வரும். ஃபிளாஷ் இருக்கா? ஃபிளாஷ் என்னையா நம்ம கிட்ட இருக்கு. உங்க பக்கத்துல எனக்கும் கொஞ்சம் இடம் வைங்க.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.